ஸ்லாங்கூர் கில்லான் மேரு தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள இரு பெயிண்ட் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து அடர்த்தியான புகை வெளியேறியதால் அங்கு காற்றின் தரத்தை கண்காணிக்க இரு அளவை கருவிகளை சுற்றுச்சூழல் துறை பொருத்தியுள்ளது. கில்லானில் உள்ள மேரு தேசிய பள்ளிக்கு அருகில் ஒரு அளவை கருவி வைக்கப்பட்டுள்ளது. அதன் வாயிலாக நேற்றிரவு மணி 8 நிலவரப்படி சம்பந்தப்பட்ட பகுதியில் நச்சுவாயு எதுவும் கண்டறியப்படவில்லை என்பதை சுற்றுச்சூழல் துறையின் தலைமை இயக்குனர் டத்து.1 அப்துல் லத்தீப் 1 ஜாஃபார் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் சம்பந்தப்பட்ட பகுதியில் நிலைமை வழக்கத்திற்கு திரும்பும் வரையில் காற்றின் தர மதிப்பீடுகள் தொடரும் என லத்தீப் சொன்னார். இதனிடையே கில்லான் பண்டாமாரானுக்கு அருகிலுள்ள பகுதியில் நேற்றிரவு மணி 8 நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீடு 69 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அது மிதமான நிலை என்பதோடு மலேசிய சுற்றுச்சூழல் துறை நிர்ணயித்துள்ள காற்று தரநிலை வரம்பை அது தாண்டவில்லை என்பதையும் லத்தீப் சுட்டிக்காட்டினார். அதனால் சம்பந்தப்பட்ட பகுதியில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு நீர்நிலைகளில் ரசாயனம் கலக்காமல் இருப்பதும் தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று அதிகாலை மணி 6:20 வாக்கில் மேரு தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள இரு சாய தொழிற்சாலைகள் தீக்கிரையானது குறிப்பிடத்தக்கது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.